up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். நிதி அமைச்சர் மரியா வில்சன் வழக்கு விசாரித்த நீதிபதி மாகிக்கு திடீர் இடமாற்றம். மதுபோதையில் வாகன கண்ணாடிகளை உடைத்த இளைஞர் போலீசாரிடம் காலில் விழுந்து கதறல். சட்டசபையில் ஒலித்த தமிழ்த்தாய் வாழ்த்து, முதல்வருக்கு குவியும் பாராட்டு. புதுச்சேரி கடல் அலையில் சிக்கி மாயமான மாணவர், சடலமாக கரை ஒதுங்கிய உடல். இனி விரிவான செய்திகள். தமிழக நிதி அமைச்சர் மரியா வில்சன் வழக்கை விசாரித்த நீதிபதி மாகிக்கு திடீரென்று இடமாற்றம் செய்தார். தமிழக நிதி அமைச்சர் மரியா வில்சன் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வரும் அவரது சகோதரர் மரிய குளோத் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து சகோதரர் மற்றும் அவரது மனைவி கெரோலின் ஆகியோரை தாக்கியதாக அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு தற்போது புதுச்சேரி முதலாவது குற்றவியல் கோர்ட்டில் நீதிபதி சேரலாதன் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகையை பெற அமைச்சர் மரியா வில்சன் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட போதும் அவர் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்து வந்தார். இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை ஐகோர்ட்டில் அமைச்சர் மரியா வில்சன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையில் மரியா வில்சன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அமைச்சர் மரியா வில்சன் மீதான வழக்கு புதுவை முதலாவது குற்றவியல் கோர்ட்டில் நாளை மறுநாள் விசாரணைக்கு வரவுள்ளது. இதற்கிடையே இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சேரலாதன் திடீரென்று புதுச்சேரி மாநிலத்தின் மாஹி பிராந்தியத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். மாஹி முன்சிப் மற்றும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆக சேரலாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை சென்னை ஐகோர்ட் பதிவாளர் ஜெனரல் தீப்தி அறிவுநிதி பிறப்பித்துள்ளார். இந்த பணியிடம் ஏற்கனவே காலியாக இருந்தது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோவில் அருகே மதுபோதையில் வாகன கண்ணாடிகளை உடைத்த இளைஞரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரோவில் அருகே மாட்டுக்காரன் சாவடி பகுதியில் மதுபோதையில் வந்த இளைஞர் ஒருவர் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து உடைத்ததாக கூறப்படுகின்றது. தொடர்ந்து அங்கு நிறுத்தப்பட்டிருந்த டாடா ஏசி வாகனத்தையும் திறக்க முயன்றதாக தெரிகின்றது. இதனை பார்த்த பொதுமக்கள் அந்த இளைஞரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் போதையில் தாறுமாறாக பேசியதாக கூறப்படுகின்றது. இதையடுத்து ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அவரை சூழ்ந்து பிடித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். அப்போது உச்சக்கட்ட மதுபோதையில் இருந்த அந்த இளைஞர் உதவி ஆய்வாளர் விஜயின் காலில் விழுந்து கதறி அழுததாக கூறப்படுகின்றது. விசாரணையில் அவர் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 22 வயதான உசேன் என்பதும் விழுப்புரத்தில் இருந்து 4 பேருடன் வந்திருந்ததும் தெரியவந்துள்ளது. மதுபோதையில் வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்த சம்பவத்தால் ஆரோவில் அருகே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடரில் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றது குறித்து முதல்வருக்கு பாராட்டுகள் மற்றும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நேற்று முன்தினம் சிறப்பாக தொடங்கியது. நேற்றைய 2ஆம் நாள் கவர்னர் உரையின் மீதான நன்றி தீர்மானத்தின் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதை சுட்டிக்காட்டிய எம்எல்ஏக்கள் பாராட்டு தெரிவித்தனர். இதுகுறித்து சபாநாயகர் அன்பழகன் பேசியதாவது, தமிழ்த்தாய் வாழ்த்து தொடர்பான மத்திய அரசின் சுற்றறிக்கைகளும் உச்சநீதிமன்றத்தின் பல்வேறு தீர்ப்புகளும் நடைமுறையில் உள்ளன. அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சுதந்திர தின விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு நமது முதல்வர் மிக முக்கிய முன்னுரிமை அளித்து கௌரவித்தார். தொடர்ந்து சட்டசபை கூட்டத்தொடரிலும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம், எம்எல்ஏ நேருவும் எனக்கு கோரிக்கை கடிதம் அளித்திருந்தனர்.
அந்த கடிதத்தை உடனடியாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். முதல்வர் சற்றும் தாமதிக்காமல் சட்டசபையிலும் தமிழ்தாய் வாழ்த்துக்குத்தான் முதல் முன்னுரிமை, அதைத்தான் முதலில் பாட வேண்டும் என்று மிக உறுதியாக தெரிவித்தார். இவ்வாறு அவர் பேசினார். தொடர்ந்து தமிழுக்கு முதல்வர் அளித்த இந்த உயர் மரியாதையை விவரித்த சபாநாயகர் சபையின் சார்பில் முதல்வருக்கு தனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அப்போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் அனைவரும் மேஜையை பலமாக தட்டி தங்களின் மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் வெளிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் கடலில் அடித்து செல்லப்பட்ட மேலும் ஒரு மாணவரின் உடல் கரை ஒதுங்கியது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் சின்ன முதலியார் சாவடி மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு படித்து வந்த சசிதரன், பிரதீஷ், கௌஷிக் ஆகிய 3 மாணவர்கள் கடந்த 23ஆம் தேதி கடலில் குளித்தபோது ராட்சச அலையில் சிக்கி அங்கிருந்து அடித்துச் செல்லப்பட்டனர். மாணவர் கௌஷிக்கை மட்டும் அங்கிருந்த மீனவர்கள் காப்பாற்றிய நிலையில் சசிதரன், பிரதீஷ் ஆகிய 2 பேரும் கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டனர். நேற்று முன்தினம் பெரிய முதலியார் சாவடி கடல் பகுதியில் உள்ள பாறையின் இடுக்கிலிருந்து சசிதரன் உடலை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். நேற்று மாலை பிரதீஷ் உடல் மரக்காணம் அருகே மண்டவாய் புதுக்குப்பம் என்ற இடத்தில் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டக்குப்பம் போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெறுகின்றது. தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நாடு முழுவதும் இளைஞர்களின் பங்கேற்பு, விளையாட்டு மேம்பாடு மற்றும் தேசிய கட்டமைப்பு மையமாக கொண்டு கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்தியாவின் புகழ்பெற்ற ஹாக்கி வீரரும் தேசிய விளையாட்டு சின்னமாக திகழ்ந்த மேஜர் தியான் சந்த் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுகின்றது. இந்த ஆண்டு அதற்கான சிறப்பு நிகழ்ச்சி ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறுகின்றது. நாடு முழுவதும் உள்ள இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் இந்தியாவின் எதிர்கால தலைமுறையினரை ஒரே தளத்தில் இணைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் யுவா கனெக்ட் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இதில் இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் உள்ளூர் தலைவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடும் வாய்ப்பை பெறுகின்றனர். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் 1600 இடங்களில் பங்கேற்கும் 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்ற உள்ளார். பிரதமரின் உரையை தொடர்ந்து உள்ளூர் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களுடனான கலந்துரையாடல் நடைபெறும். மேலும் மை பாரத் தன்னார்வலர்கள் மற்றும் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் இணைந்து கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவின் விளையாட்டு உள்கட்டமைப்பு மற்றும் விளையாட்டு சூழலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாட உள்ளனர். தொடர்ந்து நடைபெறும் யுவா சம்வாத் நிகழ்ச்சியில் இளைஞர்கள் தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் எதிர்கால விளையாட்டு வளர்ச்சி குறித்த கனவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் விளையாட்டு வசதிகள் மற்றும் பயிற்சிகளை மேம்படுத்துதல், 2036 ஒலிம்பிக் போட்டிகளுக்கான திறமையான வீரர்களை உருவாக்குதல், இளைஞர்களின் தலைமைத்துவம் மற்றும் ஆளுமை பங்கேற்பை அதிகரித்தல், மேலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்களுக்கு எதிர்கால திறன்கள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குதல் உள்ளிட்ட 4 முக்கிய அம்சங்கள் குறித்து கருத்துக்கள் பெறப்பட உள்ளன. இளைஞர்களின் ஆலோசனைகள் அனைத்தும் QR குறியீடு மூலம் சேகரிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் விளையாட்டு வளர்ச்சியிலும் இளைஞர்களின் பங்கேற்பிலும் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 3 இடம் பாலாஜி வித்யாபீட், மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ், ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி, NIT காரைக்கால். ஸோ இந்த 3 இடத்துல புதுச்சேரியில் வந்து பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா திறமை வாய்ந்த விளையாட்டுக்கு பங்களித்த மாணவர்களை வந்து பார்த்தா அழைத்து அவர்கள் கௌரவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அன்று நடைபெறும். அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளது. புதுச்சேரி அரசால் நிறுவப்பட்டு நிதியுதவி பெறும் அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடம்
கலை நிகழ்த்துதலுக்கான மையத்தில் 2026-27 கல்வியாண்டிற்கான முதுநிலை படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை துவங்கப்பட்டுள்ளது. இங்கு MBA பரதநாட்டியம், MBA இசை வீணை, வயலின், வாய்ப்பாட்டு, மிருதங்கம் ஆகிய சிறப்பு பிரிவுகளிலும், MBA நுண்கலை ஓவியம், விளம்பர கலை மற்றும் சிற்பம் ஆகிய பிரிவுகளிலும் முதுநிலை படிப்புகள் உள்ளன. 2 ஆண்டுகள் 4 பருவங்களை கொண்ட இப்பாடத்திட்டங்களில் செய்முறை பயிற்சி, கோட்பாடு, கலை நிகழ்வுகள், ஆராய்ச்சி மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சி ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்றது. அனுபவமிக்க ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் மாணவர்களுக்கு சிறப்பான கற்றல் சூழல் வழங்கப்படுகின்றது. சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் இளங்கலை பட்டம் பெற்று பட்டதாரிகள் விண்ணப்பிக்கலாம். சேர்க்கைக்கான கடைசி நாள் செப்டம்பர் 11 ஆகும். குறைந்த எண்ணிக்கையிலான இடங்களில் உள்ளதால் ஆர்வமுள்ள மாணவர்கள் விரைந்து விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இசை, நாட்டியம் மற்றும் நுண்கலை இளங்கலையில் சேருவதற்கு விண்ணப்பிக்க தவறியவர்கள் செப்டம்பர் 11 முன்னதாக கல்லூரி முதல்வரை நேரில் அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு 0413-2600-935 என்ற தொலைபேசி எண்ணிலும் bpkcollege@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் தொடர்பு கொள்ளவும். புதுச்சேரி சுற்றுலா மற்றும் தொழில் வளர்ச்சி குறித்து தைவான் குழுவுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் சுற்றுலா மற்றும் தொழில்துறையை மேம்படுத்துவது தொடர்பாக தைவான் குழுவினருடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி சட்டசபை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சென்னையில் உள்ள தைவான் நாட்டின் பொருளாதார மற்றும் கலாச்சார மையத்தின் தலைமை இயக்குனர் SC ஸ்டீபன் ஹியூஷா தலைமையிலான குழுவினர் அமைச்சரை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரியில் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது மற்றும் புதுச்சேரி தைவான் இடையேயான கலாச்சார பரிவர்த்தனையை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பின் மூலம் புதுச்சேரியின் சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாகவும் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. இந்த சந்திப்பு புதுச்சேரி மற்றும் தைவான் இடையேயான எதிர்கால ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஏழை பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் திருத்தேர் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலின் 31ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. பக்தர்களால் ஸ்ரீ ஏழை பிள்ளையார் என அன்புடன் அழைக்கப்படும் இத்திருக்கோவிலில் 31ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா மற்றும் மகா கும்பாபிஷேகம் நிறைவடைந்து 1ஆம் ஆண்டு நிறைவு விழாவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இதன் தொடர்ச்சியாக ஆவணி மாதம் 9ஆம் தேதியான 26/8/2026 புதன்கிழமை காலை 6:30 மணியளவில் 9ஆம் நாள் விழாவாக திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு குப்புசாமி MLA அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்து தேர் வீதி உலாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் திருக்கோவிலின் தனி அதிகாரி R. விஜயன் அவர்கள், அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழா பக்தி மற்றும் உற்சாகத்துடன் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சி மாமுனிவர் அரசு முதுநிலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநரான டாக்டர் சசிகாந்த் தாஸ்க்கு தேசிய சிறப்பு அங்கீகார விருது வழங்கப்பட்டுள்ளது. காஞ்சி மாமுனிவர் அரசு முதுநிலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களுக்கு தேசிய அளவிலான சிறப்பு அங்கீகார விருது பார்வையாளர்கள் தேர்வு வழங்கப்பட்டுள்ளது. சென்னையில் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி SA காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த எஜு இன்ஸ்பயர் 26 என்ற தேசிய அளவிலான கல்வி நிகழ்வில் இந்த விருது வழங்கப்பட்டது. From best practice to next practice, recognizing educational excellence என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்வில்
ஒரு செடி ஒரு வாக்குறுதி என்ற தலைப்பில் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் விளக்கிய விளக்க உரைக்காக இந்த சிறப்பு அங்கீகார விருது வழங்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கல்வி, மாணவர் பங்கேற்பு மற்றும் நிலையான வளர்ச்சியுடன் இணைக்கும் புதுமையான முயற்சியாக ஒரு செடி ஒரு வாக்குறுதி திட்டம் அமைந்துள்ளது. நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்ற 41 பேரில் பார்வையாளர்களின் தேர்வின் அடிப்படையில் டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்கள் இச்சிறப்பு அங்கீகாரத்தை பெற்றுள்ளார். மேலும் புதுச்சேரி அரசின் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த பொது நிர்வாகத்திற்கான முதலமைச்சர் விருதையும் இவர் பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் சசிகாந்த் தாஸ் அவர்களின் கல்வி தலைமையியல், நிறுவன புதுமை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான முயற்சிகளுக்கு கிடைத்துள்ள இந்த தேசிய அளவிலான அங்கீகாரத்திற்கு காஞ்சி மாமுனிவர் அரசு முதுநிலை படிப்புகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 3 பேரிடம் 4 லட்சத்திற்கு மேல் மோசடி செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரெட்டியார்பாளையம் ஜான்சி நகரைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவரது மொபைல் எண்ணிற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு போக்குவரத்து விதிமீறல் தொடர்பாக அபராதம் விதிக்கப்பட்டதாக RTO லிங்க் ஒன்று வந்துள்ளது. அதன் உள்ளே விவரங்களை பதிவு செய்த நிலையில் சந்தேகமடைந்த அவர் உடனே வெளியேறிவிட்டார். அதற்குள் அவரது வங்கிக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அவரது கணக்கில் இருந்த 1,37,593 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அதேபோல் சொக்கநாதன் பேட்டையைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவரின் கிரெடிட் கார்டு கணக்கு ஹேக் செய்யப்பட்டு அதிலிருந்த 1,70,544 ரூபாயை மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரின் மொபைல் போனில் வாட்ஸ்அப் மூலமாக பேசிய மர்ம நபர் மசாஜ் சர்வீஸ் தொடர்பாக பேசி அவரிடமிருந்து 4,689 ரூபாயை UPI மூலமாக பெற்று மோசடி செய்துள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இனி வருவது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 15,010 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,590 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.